இன்றைக்கி பருப்பு கீரை பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்துனா வேறு ஒன்றும் இல்லைங்க, சாதா புலாவுக்கெல்லாம் எடுக்கிற தண்ணி அளவை விட இது கொஞ்சம் தண்ணி கூடுதலாக எடுத்துக்கிடணும். அப்போ தான் இந்த சாதம் நல்லாயிருக்கும். குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் ஒரு 10 போல பூண்டு, அப்புறம் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் வதங்கினதும் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, வத்தல் பொடிக்கு 2 மடங்குக்கு மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி மசாலா கூட மிக்ஸ் ஆனதும் வெட்டி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கிடலாம். உப்பு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடணும். கீரை மசாலா கூட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்ததும் சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிடணும். இந்த சாதத்துக்கு ஒரு 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் எடுத்துருக்க அரிசி அளவை பொறுத்து கூடுதலாக எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1.5 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி இது கூட சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்து அதுவும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசிலில் ப்ரெஷர் போனதும் மூடி எடுத்து பார்த்தா நம்ம பருப்பு கீரை பாத் ரெடி ஆகிட்டு. நான் இங்கே சாதம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் பப்படம் போட்டு இல்லைன்னா நெய் விட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி அளவை கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரையாக வேணும்னா சுவையான பருப்பு கீரை பாத் ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.